அறம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல தமிழ் சொசைட்டி அண்ட் இட்ஸ் கல்ச்சர் இந்த சப்ஜெக்ட் எவ்வளோ முக்கியமான, அதாவது மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்குறோம். ஸோ சிலபஸ் பாருங்க. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இன் தமிழ், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத டீகோட் பண்ணி நம்ம பார்க்கலாம். முதல் ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாறை பத்தி நம்ம படிக்கணும். அடுத்து அது ரிலேட்டடான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அகழாய்வு சான்றுகள் அப்படின்றத சொல்லுவோம். அண்ட் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் சங்கம் ஏஜ்ல இருந்து டில் கண்டெம்பரரி டைம்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் இருந்தது அப்படின்றத படிக்கிறோம். அப்போ தமிழ் சமூகத்தினுடைய வரலாறை டிஃபைன் பண்றதுக்கு என்னென்ன லிட்ரேச்சர் நமக்கு சோர்ஸா கிடைச்சது, அதாவது சான்றுகளா இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு டெக்ஸ்ட் புக்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த இலக்கியங்களை 11 கீழ்கணக்கு, மேற்கணக்கு அப்படின்றதெல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு அடித்தளமா எந்த புக்கு நமக்கு இருந்தது, அகத்தியம் இருந்துச்சா இல்லையா, அது எந்த சங்கம்ல எழுதப்பட்டது, சங்கம்னு ஒரு வார்த்தை இருந்ததா இல்லையா, இலக்கியங்கள்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலா பத்தி படிக்கிறது தான் இந்த தமிழ் சமுதாய வரலாறு. இப்படி இருக்கிற இந்த சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இருந்தது, அதாவது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இருந்தது, அதாவது ரீசெண்டா நடந்த எக்ஸ்கவேஷன் சைட்னுடைய ரிப்போர்ட் வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் பாலிசி நோட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பத்தி ஆஸ்பிரண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதையும் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா உங்களுடைய கொஸ்டின்ஸ்ல அதுவும் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இந்த சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு லிட்டரரி சோர்சஸ் என்னென்ன இருந்தது, அதை எப்படி எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்துல அகத்தியம் இருந்தது, அதுக்கப்புறம் தொல்காப்பியம் வந்துச்சு, அதுல இருந்து வந்ததுதான் அக இலக்கியங்கள், புற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்த கான்செப்ட் தான் அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன, அறம்னா என்ன. அகம் என்பது ஒரு தலைவனும் தலைவியும் அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருந்தது, திருமண உறவு எப்படி இருந்தது, இல்லற வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத பேசுறது தான் அக இலக்கியங்கள். புறம் அப்படின்றது ஒரு தலைவன் பொருள் தேடுவதற்காக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னாலோ, இல்ல ஒரு போர் பத்தி பேசுறாங்க அப்படின்னாலும் அது புற இலக்கியங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அடுத்ததா அற இலக்கியங்கள் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அகம், புறம் இதை தாண்டி நீதி கருத்துகள் எழும்பிய ஒரு நூல்கள் தான் அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலக்கியங்களுடைய அடிப்படையில தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாறை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த டாபிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சைட்ல என்னென்ன கிடைச்சது, எந்த பீரியடோட இதை ரிலேட் பண்ணிக்க முடியுது, என்னென்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸ் மூலமா தமிழ் சொசைட்டியை இன்னும் இன்டெப்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத பத்தி நாம இதுல படிப்போம். அண்ட் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் தமிழ் சார்ந்து ஒரு விருதுகள் வாங்கினாங்கனாலும், இல்ல ஏதாவது ஒரு படைப்புகள் எழுதியிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்கள பத்தி நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். இதுதான் நம்ம கொடுத்திருக்க டாபிக்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இலக்கியங்களை அக இலக்கியங்கள், புற இலக்கியங்கள் அப்படின்றத பிரிச்சிருந்தாங்க. அதை தாண்டி நீதி நூல்கள்ல, அதாவது அறநூல்கள் அப்படின்றத பிரிச்சிருந்தாங்க. அந்த அறநூல்கள்ல ஒண்ணு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா திருக்குறள் தான். இந்த திருக்குறளை உங்களுக்கு தனி சிலபஸா கொடுத்துருக்காங்க. இது ப்ரிலிம்ஸும் சரி, மெயின்ஸ்லயும் சரி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்ல கட்டுரை எழுதுறதுக்குமே இந்த திருக்குறள் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மத சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியமா திருக்குறளை எப்படி பார்க்குறோம், ஒரு திருக்குறளை செக்குலர் லிட்ரேச்சர்னு எப்படி சொல்றோம், திருக்குறள் எழுதப்படும் போது எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டாருக்கோ, இல்ல எந்த ஒரு மொழியை பின்பற்றுகிறவர்களுக்கோ, இல்ல குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்களுக்கு மட்டுமோ இது எழுதப்படலை, இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாத்துக்குமே காமனா எழுதப்பட்டது அப்படின்றதுனால இதை செக்குலர் லிட்ரேச்சர்னு சொல்றோம். இன்னொன்னு கடவுளை தொழணும், ஆனா அந்த கடவுள் இவர் தான் அப்படின்றத அவர் இன்சிஸ்ட் பண்ண விரும்பல. அது யாரானாலும் இருக்கலாம். ஆனா கடவுள்ன்ற பேர்ல நாம செய்யக்கூடிய நிறைய ரிச்சுவல்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி பாக்குறாரு அப்படின்றதுதான் நம்ம இதுல படிக்க போறோம். அண்ட் இன்னொன்னு ரெண்டாவது டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா வான் சிறப்பு அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாரு. கடவுள் அவசியம்தான், கடவுளை தொழணும் தான், ஆனா அதை விட அதிகமா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா மழை நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நீர் இல்லையானா கடவுளுக்கு செய்யக்கூடிய பூசைகளும் நடக்காது அப்படின்னே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நீத்தார் பெருமை அப்படின்ற ஒரு சாப்டர் நம்ம பார்ப்போம்.
அரண் வலியுறுத்தல் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அறம் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டாலே பொதுவா நம்ம நல்லது செய்யணும்னு நினைப்போம். ஆனா வள்ளுவர் இங்க அழுக்காறு அவா வெகுளி இன்னாற்றல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் சொல்லியிருப்பாரு. அதாவது உள்ளத்தில் வந்து பொறாமை இல்லாம, பேராசை இல்லாம, கோபப்படாம, தீய சொற்கள் பேசாம இருப்பதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் பத்தி கலெக்டிவா படிக்கிறது தான் செக்குலர் லிட்ரேச்சர். 2வது ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க, ரிலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப். அதாவது அன்றாட வாழ்வியலோட திருக்குறள்ல எப்படி எல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்றது. நம்ம டே டு டே லைஃப், நம்ம வெளியில போறோம் வரோம், பாக்குற இடங்கள் எல்லாம் திருக்குறள் எப்படி நம்மளால புரிந்துக்க முடியுது, அது வந்து நம்ம லைஃப்ல வந்து நடைமுறைப்படுத்துறோமா இல்லையா அப்படின்றத பத்தி படிக்கிறது. உதாரணத்துக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நமக்கு தேவை. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும், அந்த நட்பு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதுல நல்ல நட்பு இருக்கு, தீ நட்பு இருக்கு, கூடா நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, இது எல்லாம் அரௌண்ட் அஸ், நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி கனெக்ட் பண்ணிக்கிறது. அடுத்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி. திருக்குறள் வந்ததுக்கு அப்புறம் இந்த சமுதாயத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத பத்தி படிக்கிறது. அடுத்து உங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க, திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலானவை, திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த வேல்யூஸ் அப்படின்ற வார்த்தைய நீங்க எத்திக்ஸ்லயும் படிப்பீங்க, அதே மாதிரி தமிழ் சொசைட்டிலையும் படிக்கிறீங்க. இந்த வேல்யூஸ் விழுமியங்கள் அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க. நாம எப்படி எல்லாம் நம்மளுடைய சமுதாயத்துல என்னென்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் இருந்தது, என்னென்ன மாதிரியான நல்ல குணங்கள் இருந்தது அப்படின்றத பத்தி படிக்கிறது. உதாரணத்துக்கு காதல் என்பது ஒரு விழுமியம் தான், நட்பு என்பது ஒரு விழுமியம் தான், உதவின்னு சொல்றோம், கொடைன்னு சொல்றோம், இது எல்லாமே விழுமியங்கள் தான். இத பத்தி வள்ளுவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத படிக்கிறது. ரெலவன்ஸ் டு சோஷியோ பொலிட்டிகோ எக்கனாமிக் அஃபேர்ஸ், சமூக அரசியல் பொருளாதார இயக்கங்கள்ல திருக்குறள் எந்த மாதிரி பொருந்தி இருக்கு அப்படின்றது. சொசைட்டி அப்படின்றது என்னது, நிறைய ஃபேமிலியால உருவானது. ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல், நிறைய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியால உருவானதுதான் சொசைட்டி. அப்ப அதை பத்தி வள்ளுவர் எழுதியிருக்காரா அப்படின்னா மக்கட்பேறு அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது எல்லாரும் குழல் இனிது யாழ் இனிது அப்படின்றத சொல்லலாம். அதெல்லாம் யார் சொல்லுவாங்க அப்படின்னா பிள்ளை பேரை வந்து ரசிக்காதவங்க, அதனுடைய சுவையை அறியாதவர்கள் தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ சொசைட்டியை பில்ட் பண்றது நம்மளுடைய கடமை அப்படின்றத பத்தி இவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பொலிட்டிகோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது அரசியல்ல எப்படி எல்லாம் இருக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும், நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி எல்லாம் இயங்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் அவங்க இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாரு. அப்ப எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல ஒரு நாட்டுல என்னென்ன மாதிரியான பொருளீட்டக்கூடிய வழிகள், அதனுடைய வெல்த் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், ஒரு அரசு எப்படி அதை வந்து திட்டமிடணும் அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. பிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஓவராலா திருக்குறளே ஒரு பிலாசபி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதை நமக்கு கொடுத்திருக்க எஸ்சிஆர்டி சிலபஸ்ல இருந்து எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்து உங்களுக்கு தேர்ட் ஹெட்டிங்க, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இயர்லி அஜிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. அண்ட் அதுல குறிப்பிட்டு ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட்ல விமனுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படிலாம் இருந்தது, யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, மூவ்மெண்ட் எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன அப்படின்றத நம்ம படிக்கணும். நீங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல படிக்கும்போது ஓவராலா இந்தியால எப்படி நடந்ததுன்னு படிப்போம். நான் தமிழ் சொசைட்டி படிக்கும்போது குறிப்பிட்டு தமிழகத்துல எப்படிலாம் இந்த போராட்டம் நடந்துச்சு, போராட்ட இயக்கங்கள் எழும்புனது அப்படின்றத நம்ம படிக்கணும். அடுத்ததான் உங்களுக்கு எவல்யூஷன் ஆஃப் 19th அண்ட் 20th செஞ்சுரியில இருக்கக்கூடிய சோஷியோ பொலிட்டிக்கோ மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி வந்தது, திராவிடியன் மூவ்மெண்ட்ஸ் எப்படி வந்தது, ஒரு சில பர்சனாலிட்டிஸும் இதுல நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். அண்ணா, பெரியார், இந்த மாதிரியான கேரக்டர்ஸை பத்தியும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஓவராலா தமிழ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர்ல ஃபர்ஸ்ட் 2 ஹெட்டிங்கும் அடுத்த 2 பார்ட் உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டோடையும் சேர்த்து கலெக்டிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன சோர்ஸ் நமக்கு தேவை, இதை நம்ம எப்படி படிக்கலாம், என்னென்ன புக்ஸ் நமக்கு இருந்தா இது பெட்டரா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல எஸ்சிஆர்டி நம்ம படிக்கணும். எஸ்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற பொது தமிழ் புத்தகங்கள் இது நமக்கு ரொம்ப அவசியம். அதுல உங்களுக்கு தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாறை பத்தி என்ன கண்டென்ட் இருந்தாலும் சரி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இருந்தாலும் சரி, இலக்கிய சான்றுகள் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் சங்கமீச்ல இருந்து கண்டெம்பரரி டைம்ஸ் வரைக்கும் என்ன கொடுத்திருந்தாலும் நம்ம இதை கவர் பண்ணணும். அது போக அட்வான்ஸ்டு தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்னு சொல்ற புக்கு 11th அண்ட் 12th இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ்,
கடந்த வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அப்படின்றது இல்ல. இந்த வருஷமும் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல, அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இதையும் நம்ம அப்ரோச் பண்றது ரொம்ப நல்லது. இன்னொன்னு கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல டிகிரி ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். எஸ்சிஆர்டியும் கவர் பண்ணியிருப்போம். அண்ட் இன்னொன்னு கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தே நம்ம கவர் பண்ணியிருப்போம். இன்னொன்னு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் நமக்கு தேவைப்படும். இந்த சோர்சஸ் மட்டும் கலெக்டிவா நம்ம பார்த்தாலே போதும். ஸோ ப்ரிலிமினரியும் சரி, மெயின்ஸும் சரி நமக்கு ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். திஸ் இஸ் ஆல் அபவுட் தமிழ் சொசைட்டி அண்ட் இட்ஸ் கல்ச்சர். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை விட டீட்டெயிலாக ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட நம்ம சந்திக்க இருக்கிறோம். தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன் வித் ஆரம் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச்.